எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த தலைமுறையிட்டு விதைக்க உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் கண்டிப்பாக பயன்படும். சேலம் மாவட்ட பாமக எம்எல்ஏ அண்ணன் அருள் ராமதாஸ் அவர்கள் நேற்று திமுகவுடைய பத்திர பதிவுத்துறையுடைய அமைச்சராக இருக்கிற மதுரை மூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டிருக்கிறாரு. என்ன விஷயமோ ஏது விஷயமோ தெரியாது, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டிருப்பார் போல இருக்கு. அப்படி ஃபோன் போட்டு நான் தான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில இருந்து பாமக எம்எல்ஏ அருள் பேசுறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கிறாரு. இங்க இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா சொல்றா கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதலான கெட்ட வார்த்தையோட பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. ஒரு பத்திர பதிவுத்துறையோடைய அமைச்சரா இருக்கிற திமுகவுடைய ஒரு ஆளு. எவ்வளவு கேவலமான பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு இதெல்லாம். ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இன்னொரு சக சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தீங்கன்னா மதிக்காம போனை போட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா எவ்வளவு பார்த்தீங்கன்னா கேவலமான முறையில் உன்னால பேச முடியுமோ அவ்வளவு கேவலமான முறையில் அமைச்சரா இருந்துகிட்டு நீ பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்க. இந்த விஷயத்தை மனம் தாங்காம தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டாரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் ராமதாஸ் அவர்கள். அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பாட்டாளி சொந்தங்களும் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் மிக பெருசாக பார்த்தீங்கன்னா மூர்த்தியை போட்டு பொழந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல. புரியுதா? ஆல்ரெடி ஒரு ஊராட்சி மன்ற பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை கேவலமா பார்த்தீங்கன்னா ஆபாசமா பேசித்தான் பத்திரப்பதிவு துறைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்ட ஒரு அமைச்சர் நீங்க. அப்படி இருக்கும் சூழல்ல உங்களுடைய பிறப்பாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு குணம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால உணர்ந்துக்க முடியுது. இப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்கெல்லாம் திமுக அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்குது. புரியுதா? திமுக இருக்கிற முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா ஆபாசமா பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆட்கள் தான் போல இருக்குது. பேச்சாளர்கள் இருந்து அமைச்சர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போனை போட்டா பார்த்தீங்கன்னா கேவலமா கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு பெண்ணை பார்த்தீங்கன்னா காக்க போறோம், மண்ணை காக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊழவதார் பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு திரியிற ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா திமுகவில் ரொம்ப பேர் இருப்பாங்க போல இருக்குது. புரியுதா? ஒரு சக சட்டமன்ற உறுப்பினரை மதிக்க தெரியாத ஒரு ஆள்னா தமிழகத்தோடைய பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையுடைய அமைச்சரா பார்த்தீங்கன்னா பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முட்டாளா இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி மக்கள் புரிஞ்சுக்கணும்? என்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தௌலத் இருந்தா, என்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருந்தா, மதுரையில நீ இருந்த அப்படின்னா பெரிய ஆளா நீ? உனக்கு என்ன 4 கொம்பு முளைச்சுன்னு இருக்குதா? உனக்கு என்ன பார்த்தீங்கன்னா வாழு முளைச்சுன்னு இருக்கா? உனக்கு ரக்க முளைச்சிருக்கா? அமைச்சரா இருந்தா நீ சொல்லு பார்க்கலாம். இல்ல உனக்கு 4 கால் பார்த்தீங்கன்னா முளைச்சிருக்குதா? அதிகாரம் இருக்குது, பணம் வச்சிருக்கிற, அவ்வளவுதானே. அதுவும் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட போய் ஐயா சாமி எனக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா மாறி அமைச்சரா மாறினேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை வாங்கி அந்த ஓட்டால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடி கோடியா சம்பாரிச்சு திண்டு கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஊரை பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு அரசியல் அதிகாரம் கொண்ட ஒரு ஆள். அவ்வளவுதான் நீங்க. புரியுதுங்களா? உங்களை மதிச்சு பார்த்தீங்கன்னா எதிரியா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, போனை போட்டா என்னப்பா சொல்லுப்பா, இது என்னால முடியாதுப்பா, என்ன விஷயம்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வைக்கிறது தான் ஒரு தமிழ் மண்ணுடைய, ஒரு தமிழனுடைய, ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு நற்பண்பு. அந்த பண்பு கூட பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு ஆளுலாம் திமுகவில் பார்த்தீங்கன்னா அமைச்சரா பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் என்ன சொல்றது சொல்லு பார்க்கலாம். எடுத்த உடனே கெட்ட வார்த்தையா, அதே கெட்ட வார்த்தையை பார்த்தீங்கன்னா அமைச்சர் அவர்களே ஒரு நொடி போதாது பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் உங்களை பேசுறதுக்கு ஒரு நொடி போதாது. புரியுதுங்களா? நீங்க அருள் ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு எம்எல்ஏவை பேசல, ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையும் பார்த்தீங்கன்னா பேசின ஒரு வார்த்தையாகத்தான் நாங்கெல்லாம் பார்க்கிறோம். புரியுதா? இத்தோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த பாவலா வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை நிறுத்திக்கணும். புரியுதுங்களா? குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரா இருந்தாலும் ஒன்னும் பிடுங்க முடியாது.
புரியுதா? வன்னியர் சமூகத்தை யாராலும் எதையுமே பிடுங்க முடியாது. இங்க மரியாதை கொடுத்தா மரியாதை, யாரா இருந்தாலும் சரி. மரியாதை இல்லை அப்படின்னா மரியாதை கிடையாது. நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இவரா என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்க அதிகாரத்தை வச்சு உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு இன்னொரு 100 வயசு வாழ்ந்துருவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், முடியுமா? என்ன நீங்க சாதாரண ஒரு ஆளு போன போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசினாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் பேசினாலும் சரி, ஒரு பண்போடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க தம்பி, சொல்லுப்பா, சொல்லுப்பா, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது தான் ஒரு சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பண்பு. அடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் நீ பேசியிருக்க அப்படின்னா உனக்கெல்லாம் எவையா மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பான்? நீ எல்லாம் ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இருக்கா? சொல்லு பார்க்கலாம். நீனா அவ்வளோ பெரிய ஆளா? அதிகாரத்தில் இருந்த உனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 4 காலம் முளைச்சிருமா? சொல்லு பார்க்கலாம். மூர்த்தி அவர்களே பார்த்து இருந்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அமைச்சரா இருந்துகிட்டு நீங்க மதுரை பக்கம் வந்து தௌலத்தை காட்டிட்டு இருக்கலாம், சென்னைக்கு தான் வந்து சட்டமன்றத்துக்கு வரணும். புரியுதுங்களா? வன்னியர் மக்கள் வாழ்ற பகுதிகளை தாண்டி தான் நீங்களாம் வந்து ஆகணும். அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்க பாருங்க. இல்லை அப்படின்னா திமுகவும் சரி, திமுக இருக்கிற அமைச்சர்களும் சரி மண்ணை கவர்த்து உறுதி. புரியுதுங்களா? பார்த்துக்க வேண்டித்தான். வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சரி கிடையாது. வன்னியம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நின்று திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவியே கிடையாது. நீ முதல்ல ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. புரியுதா? நீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கட்சி ஆட்சிக்கே வந்திருக்காது. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை பத்தி நினைக்காம கட்சியோடைய வந்து நிலைப்பாட்டில் உட்காந்துக்கிட்டு கண்டவனுக்கு பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் உன்னை போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? இந்த சமூகம் மட்டும் ஒரு அணியில நின்றுச்சு, ஒரு அணியில வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு சரியான திசையில பயணிச்சோம் அப்படின்னு வச்சுக்க, எங்களுக்கான ஒற்றுமை மட்டும் சரியா இருந்துருச்சுன்னா நாங்க தான் முதலமைச்சர். புரியுதா? எங்க சமூகம் தான் முதலமைச்சர். இதை எவனாலும் தடுக்க முடியாது. புரியுதா? நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாம இருக்கிற நீ எல்லாம் அமைச்சரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். புரியுதா? நாங்க அதிகாரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நீ இப்படி பேசிடுவியா? போனை போட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருவியா? உன்ன மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் நாங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருவோமா? சொல்லு பார்க்கலாம். பணம் வச்சுக்கிட்டா பெரிய ஆளா நீங்க? அதிகாரம் வச்சுக்கிட்டா பெரிய ஆளா நீங்க? அப்ப அதிகாரம் தான் யார ஒன்னாலையும் கேவலமா பேசிடுவீங்களா? கெட்ட வார்த்தையில பேசிடுவீங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில பேசிடுவீங்களா? அண்ணன் அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து நற்பண்பு கொண்டவர். புரியுதுங்களா? சாதாரண மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசினா கூட சொல்லுங்க தம்பி, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க தங்கச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்டு சாதாரண மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏ வந்த பிறகு எவ்வளோ நன்மையான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? சக சட்டமன்ற உறுப்பினர்களை மதிக்கிறார். மதிச்சு அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா நற்பண்போடு வந்து பார்த்தீங்கன்னா பழகிறார். அந்த பழக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தால தான் அவருடைய மனசே தாங்காம வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனையே நீ போன போட்ட உடனே இஷ்டத்துக்கும் பேசுற அப்படின்னா சாதாரண மக்கள் நீ எவ்வளவு தூரம் வந்து கேவலமா பேசுவ? சொல்லு பார்க்கலாம். அதிகாரம் வச்சிட்டு இருக்கிற ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஆணவம் வந்து பார்த்தீங்கன்னா செருப்புக்கு சமம். புரியுதா? அதிகாரமும் ஆணவமும் வந்து பார்த்தீங்கன்னா செருப்புக்கு சமம். என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு கீழே போகும் அப்படின்னு தெரியாது. ஆணவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடவே கூடாது. புரியுதுங்களா? ஆணவத்தில் ஆடவே கூடாது. ஏதோ ஒரு சினிமா டயலாக் வரும், ராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் தாண்டா அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழிவை வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி எதிர்நோக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறோம். ஒட்டுமொத்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு போயிருக்கு நீ பேசின ஒரு வார்த்தையால. புரியுதா? நீங்க பேசின அதே வார்த்தையை வன்னியர் சமூகம் நான் பேசுறதுக்கு ஒரு நொடி போதாது. நாங்கெல்லாம் நற்பண்போட நல்ல சமூகத்தில் பிறந்தவங்க நாங்க. புரியுதுங்களா? எங்களுக்கு நற்பண்பு இருக்கு. எதிரியா இருந்தாலும் போனை போட்டு யாராவது ஏதாவது கேட்டா சொல்லுங்க என்ன விஷயங்க அப்படின்னு பேசிட்டு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில பேசினா கூட நாங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பேசுறதுக்கு ரொம்ப தூரம் யோசிப்போம். அது எங்களுடைய குலம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற நற்பண்பு. என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற நற்பண்பு. அந்த பண்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் மூர்த்திக்கெல்லாம் வராது, சுட்டு போட்டாலே வராது. புரியுது? என்ன பண்றது? ஏன்னா அந்த நற்பண்பு இல்லாம போனதுனால தான் போன போட்ட உடனே கெட்ட வார்த்தையில பேச தெரியுது சக சட்டமன்ற உறுப்பினரை கூட. மூர்த்தி அவர்களே, உங்களுடைய ஆணவத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சுட்டு இருந்துக்க பாருங்க. இல்லை அப்படின்னா அவ்வளோதான் சொல்ல முடியும்.
புரியுதுங்களா? வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டே இருங்க. திமுக இருக்கிற ஆட்கள் வன்னியர் சமூகத்தை எப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள், எப்படியெல்லாம் அணுகுகிறார்கள் அப்படின்னு வன்னியகுல சத்திரிய சமூகத்தில் இருக்கிற எல்லா கட்சியை சார்ந்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விமல்வர்மன் சார்பாக, வன்னியர் சமூகத்தின் சார்பாக உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொளியில சந்திக்கிறேன். டாடா, பபாய். மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க. உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்.